ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, pile number 2, pile number 3. இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1, உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வந்துட்டு அனலைஸ் பண்ணாதீங்க. எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு பயங்கரமாக அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க பேசினாலோ இல்லை ஒரு சில சூழ்நிலைகள் நடந்தாலுமே ஓவராக யோசிக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயங்கரமாக ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சிகோட சன் கார்டு, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கார்டு. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் இஸ் குட், ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் அண்ட் அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு நீங்கள் பண்ணணும், தவிர ஓவராக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. பிகாஸ் யூஆர் வேஸ்டிங் டைம். ரொம்ப அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் பார்த்தீங்கன்னா திங்கிங்லே இருக்குது. உங்களோட டவுட்டாக பயங்கரமாக டவுட் இருக்குது. உங்கள் மேலே உங்களுக்கு டவுட்டு, சுற்றி இருக்கிற பீப்புள் மேலே எப்பயுமே ஒரு சந்தேகமாக இருக்குது. உங்கள் எதிர்காலத்தை நினச்சி நிறைய டவுட் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் கூட இருக்கலாம். நீங்கள் நார்மலான ஹெல்த்தியான ஒரு பர்சன் தான், பட் இந்த ஓவராக திங்க் பண்ணி இல்லாத பிரச்சனைகளை நீங்களாவே திங்க் பண்ணி அந்த ஆங்ஸைட்டிஸ் மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்களாக உருவாக்கி இருக்கீங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேர் ரொம்ப ஓவராக தூங்கிட்டே இருக்கீங்க, இல்லைன்னா தூக்கமே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்கல்ல, எவ்ரி டைம் டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க ஃப்யூச்சரை வச்சு, அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னாவே வந்துட்டு எல்லாமே வந்து நார்மல் ஆகும். ரைட்? பிகாஸ் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுத்தையுமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் உங்கள் ஃப்யூச்சரில் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் வந்து உங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வர அந்த நல்ல விஷயங்களும் உங்களால் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு லைஃப் ரிலேட்டடான ஏதாவது ஒரு டெசிஷன் வந்து எடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேபிள் டெசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும், ஆனால் யோசிச்சுட்டே இருக்கீங்க. பயங்கர குழப்பம் இருக்குது, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த நீங்கள் எடுக்கிற அந்த டெசிஷன் வந்துட்டு சம்டைம்ஸ் செல்ஃபிஷாக இருக்கும். உங்களோட ஓன் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக கூட போகிற மாதிரி இருக்கலாம். உங்களோட லவ்டு ஒன்க்கு அகெயின்ஸ்டாக கூட வந்து பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் எடுக்கிற இந்த லைஃப் டெசிஷன் உங்கள் ஃப்யூச்சருக்கு பெனிஃபிட், கண்டிப்பாக அது உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேஃப்டியை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செல்ஃபிஷாக இருக்கணும் இந்த டைம் பீரியடில்.
அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னா வாய்ப்புகள் வரும், அது ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குது, பட் கொஞ்சம் கரண்ட் பார்த்தா லேசினஸ் அதிகமாக வந்து காமிக்குது. அதுவும் இந்த ஒரு 1 or 2 months வந்து ரொம்ப லேசியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப பாசிட்டிவாக இருந்திருக்கும், போக போக அது வந்து நெகட்டிவாக மாறி இருக்கலாம். சரி, கிளென்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பைல் நம்பர் 1, உங்களோட ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ, என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ, ஒரு வீக்கான ஒரு மைண்ட் செட் மாதிரி இருக்கு, அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். இந்த மைண்ட் செட்டோடு வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்தோடு அதிகமாக ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் கொஞ்சம், அதாவது செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பீப்புளோட அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகுங்க. ஏன்னா பீப்புளோட இன்ட்ராக்ட் ஆகிறது உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும். சரி, ஒரு நியூ செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏன் வெல்கம் பண்ணாமல் இருக்கீங்க? ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில பீப்புள் உங்களோட பாண்டிங்கில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் சம்வேர் நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வை? சரி, உங்களோட ஃப்யூச்சர் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் ஒரு 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 ஹாப்பியான ஒரு மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்துட்டு சரி, இந்த கார்டை பார்க்குறப்பே தெரியும், ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு கார்டு இது. ஸோ நீங்கள் நிறைய வந்துட்டு இப்போ என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப வரி பண்ணுறீங்களோ அது எதுவுமே வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சரில் நடக்காது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேபிளான ஒரு லைஃப் இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த மைண்ட் செட்டில் இருந்து ஏன் வெளியே வரணும்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜே வந்துட்டு ஃப்யூச்சர் செல்ஃப் சொல்கிறது, மென்டல் ஹெல்த்துக்கு ரீசன் உங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. பைல் நம்பர் 1க்கு அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் சால்வ் ஆகும். வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொந்த வீடு கட்டிடுவீங்க. அண்ட் ஒரு அப்ராடில் போய் செட்டில் ஆகணும், அங்கே ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப யோசனைகள், கண்டிப்பாக அது முடியும். நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு உங்கள் கெரியர் வைஸ்லையும் சரி, ஃபினான்ஷியல் வைஸ்லையும் சரி இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகிடும். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. பட் உங்களுக்கு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஃப்யூச்சரில் இருக்கிறதே வந்துட்டு உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட மென்டல் ஹெல்த், அதே மாதிரி உங்கள் மைண்ட் செட். இதுதான் வந்துட்டு ரொம்ப, அதாவது எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவும் இருந்து இல்லாத மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஓகேங்களா? அண்டு கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது. நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, பட் இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு ரொம்ப லேசினஸ் அதிகமாக தெரியுது, எனர்ஜி ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆகுது. நீங்கள் 1 day ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அவ்வளோ பிரிஸ்காக இருந்த பர்சன் இப்போ வந்து 1 hour 2 hour மட்டும்தான் கம்ப்ளீட்டாக என்னால் ஒர்க் பண்ண முடியுது. அதுவே ரொம்ப டயர்ட் ஆகுது. ஸோ பிகாஸ் சம்வேர் வந்துட்டு ஹெல்த் செக்கப், ப்ராப்பரான ஹெல்த் செக்கப் எடுத்துக்கோங்க. ஹெல்த்து தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பயம் வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க?
ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 2, உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஸோ மெஜாரிட்டி பீப்புள் வந்துட்டு பாஸ்ட்ல இருந்து மூவ் ஆன் ஆக முடியாமல் தவிக்கிறீங்க. ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி இல்லை. எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு கிளாரிட்டிங்கிறது இல்லாமல் இருக்கு. அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வருது. அண்ட் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகுது. ஸோ யூ கேன் சி த எனர்ஜி லெவல். ஏதோ ஒரு விஷயம் உங்களை, அதாவது ஒரு ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிகினிங்கில் கொஞ்சம் நல்லா ஹையாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. பட் போக போக உங்களுக்கு பாஸ்ட் தாட்ஸ் இல்லை வேறு ஏதோ ஒரு தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு டாஸ்க் எடுத்தால் கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ ஓவர் திங்கிங், ஸ்டாப் ஓவர் திங்கிங். எந்த விஷயம் செஞ்சாலும் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைல் நம்பர் 2 பர்ஃபெக்டாக இருக்கணும். எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு டாஸ்க்கு, ஒரு புதுசாக நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் செய்வேன். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். ஓகேங்களா? உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ்டேக் நடக்குதா, இட் இஸ் ஓகே. அந்த என்ன பண்ணுறீங்களோ அதிலிருந்து லேர்ன் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக எதையும் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. அண்ட் ஓவர் திங்கிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ உங்களோட நிறைய ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான நிறைய ஒரு பொறுப்புகள் இருக்குது ஃபைல் நம்பர் 2க்கு. அதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஆக்டிவான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ரைட்? ஸோ நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க. அண்ட் எல்லா பேர்டனும் உங்கள் மேலே இந்த டைம் பீரியடில் ஃபைல் நம்பர் 2க்கு உங்கள் மேலே எல்லா பேர்டனுமே உங்கள் மேலே வந்திருக்கலாம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மற்ற விஷயங்கள். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குது. அண்ட் கொஞ்சம் டேக் அ பிரேக். ஒரு பிரேக், ஆஃப் அண்ட் பிரேக் எடுங்க இந்த டைம் பீரியடில். பிகாஸ் வந்து பிரேக் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது. அண்ட் ஒன் திங் வந்துட்டு, ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்ன அப்படின்னா, 1 minute, ஃபேஸ் அ ரியாலிட்டி. லைஃபோட ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுங்க. ரொம்ப டவுட் உங்களுக்கு வருது, நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நீங்களாவே ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். லைஃபோட ரியாலிட்டி நீங்கள் இன்னும் ஃபேஸ் பண்ணாமல் உங்களை நீங்களாவே வந்துட்டு க்ளோஸ் மைண்டடில் வச்சுருக்கீங்க. கெட் அலாங் வித் பீப்புள். உங்களை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் பீப்புள் கூட மட்டும்தான் வந்துட்டு கனெக்ட் ஆகாதீங்கன்னு சொன்னது. பட் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு ஹாப்பி பீப்புள் ஆல்சோ இருக்காங்க. அவங்களோட வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நம்பர் 2 எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா, லேர்ன் ஃப்ரம் தட். ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகுறீங்களா, ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறீங்களா, எல்லாமே வந்துட்டு தேவைப்படுது. ஓகே, இந்த ஜேர்னி வந்துட்டு ஏன் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வருது அப்படின்னா, பிகாஸ் உங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட இப்போ நீங்கள் செய்கிற கெரியருக்கு, நீங்கள் செய்கிற அந்த ஒர்க்கு ரொம்ப ஹை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, ஃபுல் எஃபோர்ட் போடுறீங்க. பட் ஆனால் அது உங்களுக்கே தெரியுது நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அது உங்கள் ஃப்யூச்சரில் வராதுன்னு. இட் குட் பி பர்சனலாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு சில பீப்புளோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, குட் பி ஃப்ரெண்ட் ஆர் சம்ஒன். ஆனால் அந்த பர்சனே ஃப்யூச்சருக்கு வரமாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுமே டெய்லியும் இல்லை ஆஃபன் அவங்க கூட வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களா? பி கேர்ஃபுல்.
பிகாஸ் உங்களுக்கே தெரியும் அந்த பர்சன் லைஃப் லாங் வரமாட்டாங்கன்னு. பட் இது வந்து ஒரு டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கு பைல் நம்பர் 2க்கு. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ், கிளாரிட்டி, இது ரெண்டுமே சேலஞ்சிங் தான். இந்த மைண்ட் செட்டோட வந்துட்டு ஃபியூச்சருக்கு வந்து தயவு செஞ்சு போவாதீங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட வேல்யூ, லுக் அட் உங்க வேல்யூ வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வருவாங்க, ஒரு ஃபேமிலியாக மாறுவாங்க. அந்த பர்சன்னால இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னால உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மாறும், உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும், அண்ட் உங்களோட லைஃபோட குவாலிட்டியுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, ரைட்? ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க என் ஃப்யூச்சருக்கு வருவாங்கன்னு உங்களுக்கே டவுட் இருந்துச்சு அப்படின்னா பி கேர்ஃபுல், நல்லா யோசிங்க அவங்க கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணுறப்போ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்காக பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து என்ன சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க பார்ப்போம். Oh, good luck charm. Wonderful. Star. Two wands. See. Strong or message. Your decisions decide your future here, nothing else. நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுக்கிறீங்களோ உங்களோட லைஃப் ரிலேட்டடாக அதுதான் உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து இருக்க போகுது. வேறு எதுவுமே கிடையாது, உங்களோட டெசிஷன் தான் எல்லாமே. இந்த டைம் பீரியடில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கணும் ரிகார்டிங் உங்கள் ஃப்யூச்சர். உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களோட ஓன் செல்ஃப், உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரிலேட்டடாக அண்ட் ஆல்சோ உங்களோட பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு இப்போ நீங்கள் எடுத்து ஆகணும். ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் இஸ் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு கோலை செட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்ச நேரம் கழித்து இல்லை ஒரு ஃபியூ டேஸ் இல்லை 1 வீக் கழித்து வேற ஒரு கோல் செட் பண்ணுறீங்க. அண்ட் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், உங்களோட கோல் ட்ரீம்ஸே மாற்றிட்டு இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் இயரில் ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், இந்த டைம் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இன்னும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆசை. பி பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பிகாஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் டைமிங்கில் தான் வந்து மோஸ்ட்லி கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு டைமில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், பெஸ்ட்டாகவுமே இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும். வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த இயர் செகண்ட் ஆஃப்க்கு அப்புறமே வந்துட்டு உங்களுக்கு குட் லக் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப லக் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல நல்லா இருக்கும். ஒரு சில பேர் வந்து லைஃப்பில் நியூ சாப்டரே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. மேரேஜ் பாசிபிள், இல்லைனா கெரியரில் நியூ சாப்டர் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து புது தொடக்கம்ங்கிறது வந்து இருக்குது. ஆனால் அது வந்துட்டு நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் எடுங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, உங்களோட சோலுக்கு என்ன வேணும், நீங்கள் உங்களவே கேள்வி கேளுங்க டெசிஷன் எடுக்கிறப்போ.
ரைட். இந்த வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனால் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வருது, ஒரு ஆஃபர் வருதுன்னா நீங்கள் குயிக்காக டெசிஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு ஓகே நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணிங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். ஏதோ ஒரு வாய்ப்பு வருது, ஓகேங்களா? அது வந்து உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பைல் நம்பர் 3 ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு இயர் எண்டுக்குள்ளர்லாம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மிட்டுக்கு மேலே எண்டு அந்த டைம் பீரியடில் பயங்கர போல்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. இப்போவுமே உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் சம்டைம்ஸ் வெளியே வருது. ஏதோ ஒரு சில பேர்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லலாம் ஒரு சில விஷயங்களுங்கிற மாதிரி வர்றீங்க. பட் ஆனால் வந்து வேண்டான்னு தடுக்கிறீங்க. பிகாஸ் அந்த ரைட் டைம் வரணும்னு வெயிட் பண்ணுறீங்க. பைல் நம்பர் 3 அது இந்த இயர் எண்டுக்குள்ளார உங்களுக்கு வரும். இந்த இயர் எண்டுக்குள்ளார பயங்கர போல்டான ஒரு பர்சனாக மாறத்துக்கு சூழ்நிலைகள் வந்து ஃபேவர் பண்ணும். நீங்கள் எந்த விஷயத்துக்காக இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, எதுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், அது நடந்துடும். ஓகேங்களா? அண்ட் உங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் அண்ட் நீங்கள் ரொம்ப க்ளோவாக இருப்பீங்க. எஸ்பெஷலி இது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் லைஃப் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதுதான் ஹை இம்பார்ட்டன்ஸாக இருந்திருக்குமே தவிர உங்களோட ஓன் செல்ஃப் அதை பற்றி கவலையப்படாமல் இருந்திருப்பீங்க. பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. ரொம்ப ஷைன் அண்ட் க்ளோவாக இருப்பீங்க. அண்ட் உங்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்சஸில் சேஞ்சஸ் நிறையா வரும். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பீப்புள் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஃப்யூச்சரில். அண்டு கொஞ்சம் வந்து பிரேக் ஒரு ஸ்ட்ராங்காக தேவைப்படுது. பிகாஸ் வந்து இப்போ கரண்ட்லி ஒரு பிரேக் இல்லாமல் ஒர்க் பண்ணுறீங்க, பிரேக் இல்லாமல் லைஃப் போயிட்டு இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸாவது பிரேக் கொடுங்க. யூ கேன் டேக் வீக். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீங்கள் வீக்கெண்டு கூட சாட்டர்டே சண்டே கூட வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரெஸ்ட் இல்லாமல். அட்லீஸ்ட் வீக்கெண்டாவது ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த பிரேக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் லைஃப்பில். ஓகேங்களா? and go out, experience, connect more with nature. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப சில்ட் அவுட்டாக இருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க ஃப்யூச்சர் ரிலேட்டடாக. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு வர மெசேஜ் என்ன தெரியும்னா, ஒரு சிம்பிளான ஒரு டெசிஷன் எடுத்தால் கூட அது உங்கள் லைஃப்க்கு ஃபேவர் பண்ணும். நீங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக காம்ப்ளிகேட்டடான முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். ரொம்ப ஹை பிளானிங்லாம் தேவை கிடையாது. சிம்பிளான ஒரு டெசிஷன்ஸ், அந்த ஸ்பாட்டில் எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் பதில் சொல்லணும், முடிவு சொல்கிற இடத்துல இருக்கீங்கன்னா அப்போ என்ன யோசிச்சு சொல்கிறீங்க அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் பி ப்ரெசன்ட் அண்ட் மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கணும். இது 2 மட்டுமே போதும். இப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகேங்களா? ஸோ உங்களோட செல்ஃப் கேர் டைமிங் அதிகமாகவே வந்து எடுத்துக்கோங்க. See, strong, wake up. What is that you truly want? ட்ரீமில் இருக்கீங்க ஒரு சில பேர், ஃப்யூச்சரில் பாஸ்ட்டு ஒரு சில பேர்லாம் ஃபேண்டசியெல்லாம் வந்து ரொம்ப ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ட்ரீம் வேர்ல்ட்லே இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்க ஆரம்பிங்க. ஜஸ்ட் ரியாலிட்டிக்குள்ளார வாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.